பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே கிருபையாய் இந்த 3வது மாதத்திலும் முதல் திங்கட்கிழமையிலே அவருடைய சமூகத்திலே நாம் ஒன்று கூடி வரும்படியாக இந்த மாதாந்திர ஸ்தோத்திர கூட்டத்திற்கு அவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கடந்த 2 மாதங்கள் அவர் கண்ணின் மணி போல நம்மை அவர் பாதுகாத்து பராமரித்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து போதுமானவரிலும் அதிகமானவராக அவர் வெளிப்பட்டு எல்லா நன்மைகளினாலே நம்மை நிரப்பி அவர் நடத்தினார். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே, எங்கள் குடும்பத்தின் மத்தியிலே, திருச்சபையின் மத்தியிலே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலும் நீர் இடைப்பட்டு தகப்பனே, கடந்த 2 மாதங்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் நீர் நன்மையாய் நடத்தினீர். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக நீங்கள் நடத்தினீங்க. ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, தகப்பனே, உன்னதமான தேவன், நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல இரவு வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு வேளையிலும் ஆண்டவரே, இந்த 3வது மாதத்தினுடைய முதல் திங்கட்கிழமையில உம்முடைய சமூகத்தில் இந்த மாதாந்திர ஸ்தோத்திர கூட்டத்திற்கு நாங்கள் கடந்து வரும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரையிலும் தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக உணர்த்துவீராக. தகப்பனே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எல்லா மாமிசங்கள் மறைக்கப்பட்டு தேவ ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதாந்திர ஸ்தோத்திர கூட்டத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அனுப்ப போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் இந்த நேரத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட பாடல் பகுதிக்காக நம்ம கடந்து செல்லுவோம். நம்ம அதில் இருக்கிற பாலன் அவங்க பாடல் பகுதியில் நம்மை வழி நடத்துவாங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த நாளிலே அவரை உயர்த்தும்படியாய், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நம்ம அழைத்து வந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக்கிறோம். மத்தேயு 11:28 சொன்னது போல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி நம்ம கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் தாள ஜீவன் உள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நீ நடத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் அந்த பாடலை நாம் பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவதண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். ஜீவதண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ
ஜீவன் தண்ணில் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே துயா. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் பொங்கி நீரல்லோ. பாதகன் போல் பொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் பொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் பொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்யுவே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே செய்யுவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்யுவே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்யுவே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. ஆமென் ஆண்டவரே, நீர் பெரியவர், பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆமென் ஆண்டவரே, நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டீரோ.
ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றினே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஆமென். இயேசுவே, 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 இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றினே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றினே, ஜீவன் பெற என்னை நடத்தும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்ன வார்த்தையின்படி, ஆண்டவரே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன கர்த்தாதி கர்த்தர் நீர் ஆண்டவரே. இயேசுவே நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் உன்னதமான கர்த்தர் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். பாடத்தால் இரண்டாவது கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருநத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரி கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியில் அன்பு பெரியது ஆண்டவரே, அன்பு பெரியது ஆண்டவரே. கழுவும் திருரத்தாலே
பாரமான ஆவி எனக்கு தாரும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நம் தேவனை நாம் கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர் நீர் ஆண்டவர், பரலோக ராஜா நீர் ஆண்டவர். ஆண்டவரே எங்களை தேடி வந்த கர்த்தர் நீர் ஆண்டவர். பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடைய தேவன் நீர் ஆண்டவர். பரிசுத்தர் 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 என்று போற்றத்தக்க தேவாதி தேவன் நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவர். முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியான நாமமுடையவர் நீர் ஆண்டவர். நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படியான பரிசுத்தர் நீர் ஆண்டவர். ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டவர் நீர் ஆண்டவர். எங்களை ரட்சித்தவர் நீர் ஆண்டவர். எங்களை தேடி வந்தவர் நீர் ஆண்டவர். உங்க பாதம் பணிந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆராதனைக்கு உரியவர் ஆண்டவர். நீர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே. நீரே தூயாதி தூயவர் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவர். எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து எங்களை இந்நாள் வரை எங்களை ஆதரித்து வந்தவர் நீர் ஆண்டவர். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பின பர்வதம் நீர் ஆண்டவர். எங்கள் கண்மலை நீர் ஆண்டவர். எங்கள் கத்தாதி கர்த்தர் நீர் ஆண்டவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனின் அதிபதியானவர் நீர் ஆண்டவரே. எங்கள் ஜீவனின் பலனானவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் ஆண்டவர். நீர் மனதுருகிற தேவன், மனமிறங்குகிற கர்த்தர் ஆண்டவர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவர். உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவர். உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ராஜாதி ராஜா ஆண்டவரே. நீர் ஒருவரே கத்தாதி கத்தர் ஆண்டவரே. நீர் ஒருவரே சேனைகளின் தேவன் ஆண்டவரே. சேனைகளின் கத்தர் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்தவரே, எங்களை சுமந்தவரே, எங்களை தாங்கினவரே, எங்களை தப்புவித்தவரே, எங்களை நடத்துகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை அன்றி வேறொரு ரட்சகர் இல்லை ஆண்டவரே. நீரே எங்கள் ரட்சிப்பின் தேவன் ஆண்டவரே. நீரே எங்கள் அடைக்கலம் ஆண்டவரே. நீரே எங்கள் ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவர் சுவாமி. நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர் ஆண்டவரே. திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் ஆண்டவரே நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு நீர் துணையாய் நிற்பேன் என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி எங்களை நடத்துகிற கர்த்தர் நீர் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்த எந்த மனிதனையும் ஆண்டவரே பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீர் ஆண்டவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. ஜீவிக்கின்ற கர்த்தர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்கிற தேவாதி தேவன் நீர் ஆண்டவர் என்று சொல். எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு மனம் இறங்குகிற தேவன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி செய்த தேவன் நீர் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி சுவாமி என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? வலது கரத்தை உயர்த்தி எங்களோடு கூட இருக்கிற தேவாதி தேவன் நீர் ஆண்டவர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே.
காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் அம்மாவும் நீரே, ஆமேன் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, வெளிச்சமும் நீரே, ஆமென், எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமாண்டவர், நீங்க இல்லாம நாங்க வாழவே முடியாது ஆண்டவரே. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, நீர் இல்லாமல் வாழ முடியாதே, இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவாதி தேவன் நீர் பெரியவர் ஆண்டவர், எங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் ஆண்டவர். ஆண்டவரே, தாய் என்னை மறந்தாலும் தகப்பன் என்னை மறைத்தாலும் சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்களை ஒதுக்கினாலும் நீர் எங்கள் கூடவே இருந்த ஆண்டவர். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற கர்த்தர் நீர் ஆண்டவர். எங்களுக்கு பதில் தருகிற தேவன் நீர் ஆண்டவர். எங்கள் விண்ணப்பத்திற்கெல்லாம் பதில் தருகிற கர்த்தர் நீர் ஆண்டவர். எங்கள் வேண்டுதலை எல்லாம் கேட்கிற தேவன் நீர் ஆண்டவர். எங்களுக்கு இறங்கி வந்து பதில் செய்கிற தேவன் நீர், உதவி செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா துதியும் எல்லா கனமும் நம் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3வது மாதத்தினுடைய இந்த மாதாந்திர ஸ்தோத்திர கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இந்த மீனா எஸ்டேட் பகுதியில் இந்த வீட்டில் ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கள் கிழமையில் நமக்கு இந்த மாதாந்திர ஸ்தோத்திர கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதமும் 3வது மாதத்திலே நாம் அவருடைய சமூகத்தில் கூடி வரும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளில் ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ரெகுலராக இருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் தொடர்ந்து நீங்கள் வீடுகளிலே நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அருணாச்சலம் ஐயாவுக்காக நம்ம ஜெபிப்போம்.
மயிலால் அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அவங்க அந்த ஜெப குறிப்புகள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வீட்டில் ஜெபித்து கொள்ளுங்க. இப்பொழுது கூட 2 விண்ணப்பங்கள். ஒன்று, இன்றைய தினத்திலிருந்து நமக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆரம்பித்திருக்கிறது. 12, 11, 10 3 வகுப்புகளுக்கும் பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் மாதம் வரைக்கும் நடக்க இருக்கிறது. நம்முடைய திருச்சபையில் இந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த தேர்வு எழுதுகிறாங்க. ஆகவே தேவன் அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாக, ஞானத்தை தரும்படியாக, சீதோஷண நிலைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சாதகமாக இருக்கும்படியாக, சரீரத்தில் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தேவன் தரும்படியாக இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். பிரிசிலா அவங்க அந்த காரியத்திற்காக ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் கொடுக்கிறோம். 10ஆம் வகுப்பு 11, 12 எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் மிஸ்ஸஸ் சுவாமி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவகரம் எல்லா பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, அவங்க படிப்பதற்குரிய எல்லா சூழ்நிலை தேவன் ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்திலையும் சமாதானத்தை தேவன் கொடுத்து, பிள்ளைகள் எந்த குடும்ப நெருக்கத்தினால் இந்த படிப்பு பாதிக்கப்படாதபடிக்கு தேவனே நீர் அவைகளை முறியடித்து சமாதானங்களை கொடுத்து படிப்பதற்குரிய எல்லா வழிகளை திறந்து கொடுங்க சொல்லி ஜெபிக்கிறோமப்பா. எழுத போகிற எல்லா தேர்விலும் தேவனே உமது கரம் கூட இருப்பதாக, என்னென்ன படிக்கணுங்கிறத கர்த்தர் ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே போய் உட்காருகிற பொழுது ஆண்டவரே எந்த பயமும் உங்களை பிடிக்காதபடிக்கு விடுதலையோடு கூட எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதும்படி அனுகிரகம் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோமப்பா. இந்த ஆண்டு முழுமையான ஒரு தேர்ச்சிகளை நாங்கள் காண உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் திருச்சபையிலிருந்து எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த மாதம் நீங்கள் வாக்கு பண்ணிக்கிறபடி எங்கள் பிள்ளைகள் யாருமே வெக்கப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே, ஒவ்வொருவரும் நல்லபடியாக தேர்வு எழுத நீங்கள் உதவி செய்வீராக, நீங்கள் ஞானங்களை கொடுப்பீராக. உன் தேவனைக்கிற கர்த்தராகி நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாத துணைகளின் வார்த்தையின்படியாக கர்த்தர் துணையாக இருந்து பிள்ளைகளை எழுதும்படி உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எழுதுகிற எல்லா தேர்விலும் ஆண்டவரே முழுமையான மதிப்பெண்கள் எடுக்க உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அடுத்ததாக வசதி அக்கா ஜெபம் பண்ணுங்க. கமலியா என்கிற அந்த சகோதரி, அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய அந்த சொத்து பிரிவினைக்காக ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு ஹைகோர்ட்டில். அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் நாளைக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவன் நீதியுள்ளவர், அவர் நீதியான நியாயமான தீர்ப்பு செய்யும்படியாக, நல்ல முடிவுகளை கர்த்தர் தரும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிற சுவாமி கர்த்தாவே. இந்த நேரத்தில் கமலியால் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ஆண்டவரே இந்த கேஸ் நாளைக்கு நடக்க இருக்குது. கர்த்தருடைய கிருபை அவங்கள ஒவ்வொருவரோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதியுள்ள தேவன் நீதியான காரியங்களை செய்து ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாறவும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சாதகமான காரியங்களை நீர் வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக. அல்லேலூயா. இப்பொழுதும் கூட இந்த மாதத்தில் தான் புதிதாக இந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கீங்களா? இந்த மாதம்தான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை. சரி, இந்த மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவங்க, இந்த மாதத்தில் பாப்பாக்கு அக்காக்கா பிறந்த நாளுங்களா திருமண நாளா? திருமண நாள், பிறந்த நாள். ஓகே, சரி. 3 பிறந்த நாள் தான். இவாஞ்சலின் கிரேஸுக்கு, அக்காவுக்கு, அன்பு சகோதரருக்கு 3 பேருக்கும் பிறந்த நாள். பிரின்சிக்கு பிறந்த நாள். சரி, அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம்.
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேளையிலும் கூட தகப்பன் இந்த மாதத்தில் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் கிருபையாய் தாயின் கருவில் உருவான நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் நீர் பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவரே பட்சத்திலாக விழும்படியாக செய்து இந்த நாள் வரையிலும் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வழிநடத்தினீர். ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிற புதிய பிறந்த ஆண்டுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயுசு நாட்களில் ஒரு நாளை நீர் கூட்டி தரப்போகிறீர் தகப்பனே. அந்த நாளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தருகிறதான புதிய ஆண்டிலே பிள்ளைகள் அதிகமாய் உம்மிலே வளர, உம்மிலே பலப்பட, உமக்குள்ளாக வேறொன்ற கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கென்று ஆண்டவரே வாழ்ந்து ஒரு சாட்சியாக கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, விசேஷமாய் தகப்பன் இவாஞ்சலினுக்காக செபிக்கிறோம். இந்த சிறு வயதிலிருந்து உம்மை அறிகிற அறிவில், உமக்கு பயப்படுகிற பயத்தில் பிள்ளை நீர் வளர்த்துவீராக. பிள்ளையோடு கூட உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருந்து நீர் நடத்தும்படியாக உம்முடைய அன்பின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. பிறந்த நாள் நில்லுங்க. இவாஞ்சலின், பிரின்சி, அவ்வளோதாங்க. இவாஞ்சலினும் பிரின்சி. இங்கே மீனா எஸ்டேட்டில் நமக்கு தெரியும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரையிலும் ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் அவங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பாடல்கள் மூலமாக, வசனங்கள் மூலமாக, கதைகள் மூலமாக அவர்கள் கற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காக அவங்க வாழும்படியாக ஒரு முயற்சி கடந்த ஆண்டில் எடுக்கப்பட்டது. இந்த ஆண்டில் தொடர்ந்து அந்த பிள்ளைகள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த பிள்ளைகள் நம் மத்தியில் ஒரு நடனம் செய்ய போகிறாங்க. ஒரு பாட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பாடலுக்கு நடனம் ஆட போகிறாங்க. அதை நம்ம பார்ப்போம். அதற்கு பிறகு நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து போகலாம். செல்லம், அதனாலே அண்ணன்மார்க்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணன்மார்க்கு வந்துச்சு கோபம். தச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வர்ண சட்டை. தச்சு கொடுத்தார் ஒரு புது சட்டை, அழகான பல வர்ண சட்டை. சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணன்மார்க்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணன்மார்க்கு வந்துச்சு கோபம். நடந்து பார்த்தான் புது சட்டை ஜொலிக்க, அண்ணன்மார்க்கோ அது வைத்தெரிச்சல். நடந்து பார்த்தான் புது சட்டை ஜொலிக்க, அண்ணன்மார்க்கோ அது வைத்தெரிச்சல். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணன்மார்க்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணன்மார்க்கு வந்துச்சு கோபம். செய்தானே, அதனாலே அதிகாரியானானே. தீமைக்கு அவன் நன்மை செய்தானே, அதனாலே
அதனாலே அண்ணன்மார்க்கு வந்துச்சு கோபம். சின்ன யோசேப்பு அப்பாக்கு செல்லம், அதனாலே அண்ணன்மார்க்கு வந்துச்சு கோபம். யோசேப்பினுடைய கதை நடனமாக அவங்க ஆடினாங்க. இப்போதும் கூட நம்முடைய அழைப்பை ஏற்று இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பாளர் சங்கத்திலிருந்து இந்த நாளிலும் நமக்கு தேவ செய்தி அளிக்கும்படியாக தேவ பிள்ளைகள் குழுவாக கடந்து வந்திருக்கிறாங்க. குழுவாய் வந்திருக்கிற தேவதாசர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட இந்த நேரத்தை அவருடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதை முன்னின்று நடத்தி நமக்கு இந்த காரியங்களை நமக்கு வழிநடத்தி தரும்படியாக அன்பு சகோதரர் கிதியோன் அவர்களை முன்பதாக நான் அழைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ஈடு இணையற்ற நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறையாக இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பாளர்களின் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற பரிசுத்தர் அனைவரோடு கூட இருப்பாராக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 படியாக அவரவர் தாய்மொழியிலே தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோமே என்ற வேதவாத்தின்படி இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியத்திலே நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம் என்பதை குறித்து சுருக்கமாக இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியத்தினுடைய ட்ரெஸரராக இருக்கிறதான மிஸ்டர் ஜான் வில்லியம் அவர்கள் நம் மத்தியிலே வந்து அதனுடைய ஊழியத்தை குறித்து விளக்கங்களை சொல்லுவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் எங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பாளரின் சார்பிலே மறுபடியுமாக எங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களை வரவேற்கிறோம். இந்த கிறிஸ்தவ ஐக்கியத்தில் கிறிஸ்தவ ஐக்கிய திருச்சபையின் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை அழைத்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களுக்கு மறுபடியுமாக நன்றி செலுத்துகிறேன். ஏற்கனவே நாம் தெரிந்தபடி இந்தியாவிலே ஏறக்குறைய 1252 மொழிகளுக்கு மேலே நாம் பேசி வருகிறோம். நம்முடைய வெவ்வேறு மக்கள் கூட்டங்கள் 1252 மொழிகளுக்கு மேலே பேசி வருகிறார்கள். இவைகளிலே நாம் பார்ப்போமானால் ஒரு 200-300 அவ்வளோதான் வந்து நம்ம வந்து வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பாளர் இயக்கம் ஒரு 200 மொழிகளை தெரிந்து கொண்டோம். 200 மொழிகள் என்றால் ஒரு மெயினான மொழிகள் கிடையாது. அதாவது இப்போ நம்ம இருக்கிற மாதிரி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி வந்து மெயினான மொழிகள் கிடையாது. ஒரு 5000 மக்கள் பேசுகிற ஒரு மொழி, 5000த்துக்கு அதிகமான மக்கள் பேசுகிற ஒரு மொழி. அந்த வழியிலே பார்ப்போம் என்றால் நமக்கு பக்கத்தில் இருக்கிற படுகா, சௌராஷ்டிரா, இருளா, தோடா, பனியா, இன்னும் நார்த்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி தேசியா, மிர்கான், கலஹாண்டியா, போஜ்புரி இப்படிப்பட்ட மொழிகள். அவங்களும் சிறுபான்மையான மக்கள், ஒரு சிறு மக்கள் கூட்டமாக இருந்து அந்த நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவருடைய மொழி பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்து அவருடைய சொந்த மொழியிலே வந்து வேதாகம் இல்லை. நாம் பார்க்கிறபடி ஒரு ஆதிவாசி மனிதனோ அல்லது ஒரு ட்ரைபல் மக்களோ அவர்கள் கூடி வந்து அவர்களுடைய வீட்டில் ஆண்டவர் அவர்களோடு பேசுவாரானால் அவர் எந்த மொழியில் பேசுவார்? நம்ம தமிழில் பேசுவாரா, இங்கிலீஷில் பேசுவாரா? அவங்களோட மொழியில் தான் பேசணும். அப்படியானால் அவர்களுக்கு அந்த வேதாகமம் அவருடைய மொழியிலே கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு காலம் சென்ற ப்ரொஃபஸர் பன்னீர்செல்வம் அவருடைய விடாத முயற்சியினாலே அவர் கர்த்தர் அவளுக்கு கொடுத்த தரிசனத்தின் மூலமாக இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பாளர் இயக்கம் இந்த பணிகளை செய்து வருகிறது. கிட்டத்தட்ட 8 மாநிலங்களிலே 37 பணித்தளங்களிலே 37 மொழிகளிலே நாங்கள் வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். கடந்த வருடமும் அதற்கு முந்தின வருடமும் நாங்கள் சௌராஷ்டிரா மொழியிலும் போன வருஷத்தில் படுகா மொழியிலும் நாங்கள் முழு வேதாகமத்தை வெளியிட்டோம். அதனுடைய பிரதிகள் என்கிட்ட இருக்குது. ஃபுல் பைபிள் கொடுத்தோம். ஒரு 15 மொழிகளிலே புதிய ஏற்பாடு கொடுத்துருக்கிறோம். ஒரு 8 மொழிகளிலே சங்கீதம், நீதிமொழிகள் அடங்கி. இது தவிர வந்து எங்களுக்கு இந்த ஆடியோ பைபிள், அதாவது நாங்கள் மொழிபெயர்த்த எல்லா மொழிகளிலும் இந்த ஆடியோ பைபிள் செய்து வருகிறோம். அதாவது அவங்க
இந்த டிவைஸ் அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா காதில் வச்சு கேட்டாங்கன்னா அவங்க மொழியில் அதை போட்டிருப்போம், அதை கேட்டுக்கலாம். இதில் வந்து தமிழ் மொழி இருக்கும். இதில் இது கூட அவங்க நாங்கள் என்ன மொழி இருக்குமோ அந்த மொழி இருக்கும். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4500 ரூபா இதனுடைய காஸ்ட்டு. இது வந்து இது மேனுஃபேக்சர் பண்ணுறது இஸ்ரேல்லேருந்து பண்ணுறாங்க. இஸ்ரேல்லேருந்து பண்ணி நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து WOCI அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு கேசட் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து 4500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு கிறிஸ்தவ ஆர்கனைசேஷன், அவங்களுடைய காணிக்கைகளை மக்களிடத்தில் பெற்று வந்து எங்களுக்கு வந்து இதை 600 ரூபாய்க்கு கொடுக்குறார்கள். இது 600 ரூபாய்க்கு எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் இதை வந்து அந்த படுகா மக்களுக்கோ சௌராஷ்டிரா மக்களுக்கோ போஜ்புரி மக்களுக்கோ நாங்கள் கொடுக்கும் பொழுது இதை வந்து நாங்கள் 400 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது ஒரு ஊழியம். அவங்க ஒரு பெரிய ஊழியம் செய்கிறாங்க, அனுப்புகிறவங்க, அடுத்தவங்க ஒரு ஊழியம் செய்கிறாங்க, நாங்கள் ஒரு ஊழியம் செய்கிறோம். எப்படியாவது வந்து ஆண்டவருடைய சுவிசேஷம் வந்து நமக்கு வந்து செல்ல வேண்டிய நேரம் இப்பொழுது நெருங்கி இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு பாடலில் பாடின பிரகாரம் வந்து நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. நம்முடைய கைகளில் இந்த மக்கள் இருக்கிறார்கள், இந்த ஆதிவாசி மக்கள் இருக்கிறார்கள், ட்ரைபல் பீப்புள் நம்ம கையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து வேதாகமம் வந்து அவருடைய தாய்மொழியிலே போகும் பொழுது அவர்கள் அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய ஆழத்தை, வசனத்தின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தாய்மொழியில் படிக்கிறது வந்து அது நமக்கு தான் தெரியும். இப்போ நம்ம வந்து என்னதான் நம்ம வீட்டில் வந்து இங்கிலீஷ் பைபிள் நல்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இந்த மாதிரி CLV இதெல்லாம் வச்சுருந்தாலும் கூட நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுறோம் பைபிளை படிக்கும்போது? ஏன்னா நம்ம தமிழில் படித்தா தான் நமக்கு வந்து கடவுள் வந்து எங்கூட வந்து என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத வந்து நான் வந்து முழுமையாக அதை அனுபவிக்க முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம இங்கிலீஷில் படித்தோம்னா அதனுடைய வார்த்தை நமக்கு புரியாது. அது ஏதோ தமிழ் இருக்கிறதோடைய இருக்குன்னு சொல்லி அப்படித்தான் இருக்கும் மொழிய. வேதாகமத்தை நம்முடைய தாய்மொழியிலே படிக்கும்பொழுது தான் நம்மளுக்கு அவனுடைய ஆண்டவர் நம்மோட என்ன பேசுகிறார் என்பதை நம்ம இயல்பாக நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு சொல்ல முடியும், மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த தாய்மொழி என்பது தனி மனிதனுடைய பிறப்புரிமை என்கிற பிரகாரமாக ஒவ்வொரு இந்தியனுக்கும் அவருடைய தாய்மொழியிலே வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் 1978ஆம் ஆண்டு சகோதரன் பன்னீர்செல்வம் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் தொடர்ந்து அவருடைய மறைவுக்கு பின் 2013 அவருடைய கத்திற்குள்ளாக எடுத்துக்கப்பட்டதுக்கு பின்பாக இன்னும் தொடர்ந்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். எங்களுடைய ஊழியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இது வந்து நாங்கள் வந்து ஏதோ டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படி கிடையாது. இது முறையாக நாங்கள் செய்கிறோம். இதற்குரிய ஆட்களை நாங்கள் வந்து அந்தந்த மொழி பேசும் மக்களிடத்துலேருந்து தேர்ந்தெடுக்கிறோம். உதாரணமாக நம்மகிட்ட ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் போஜ்புரியிலேருந்து வந்திருக்கிறாரு, மிஸ்டர் சுதீர்குமார். இவர் வந்து அந்த போஜ்புரி பேசுகிற மக்கள் இடத்துலேருந்து வந்திருக்கிறார். இவருக்கு வந்து இவரோட பெரிய படிப்பறிவெல்லாம் கிடையாது. ஒரு 10th 11th 12th அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. இவர்களுக்கு வந்து நாங்கள் முதல்ல வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து அவங்களுக்கு வந்து கணனி யூஸ் பண்ணணும், கம்ப்யூட்டர் அவங்க யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம வந்து வேதாகமத்தை மொழிவிக்க முடியும். நம்ம பழைய காலத்தில் மாதிரி எழுதி நம்ம கரெக்ட் பண்ணி செய்ய முடியாது. அதனால் இவர்களுக்கு முதலாவது நாங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அதற்காக நாங்கள் இவர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லேப்டாப் நாங்கள் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுத்த பிரகாரம் பின்னால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வார்த்தைகளை வந்து அவங்க மொழியில் அவங்க மொழிபெயர்ப்பாங்க, அதை அவங்க கீன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்துருக்கு, அதாவது வேதாகமத்தை சீக்கிரமாக மொழிபெயர்க்க ஒரு சாஃப்ட்வேர் வந்து பாராடெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு வெளியிட்டிருக்கிறாங்க. அது இஸ்ரேலில் தான் பண்ணிக்கிறாங்க. அது வந்து நமக்கு BSIக்கோ அல்லது விக்லிஃப் இண்டியாவுக்கோ வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அந்த பாராடெக்ஸ்டில் அவங்கள வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த வேதாகமத்தை சீக்கிரமாக ஒரு 75% வேலையை வந்து அந்த பாராடெக்ஸ்ட் சாஃப்ட்வேரை செஞ்சிடும். மிச்சம் வந்து இந்த மொழிபெயர்ப்பாளருடைய கையில் இருக்கிறது. அவங்க மொழிபெயர்ப்பாளர்களை செய்ய வேணாம், அவங்களுக்கு முறையான ட்ரைனிங் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்களுடைய இங்கே IBT ஏர்போர்ட் பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் அவங்களுக்கு ரெகுலராக ட்ரைனிங் கொடுக்குறோம். 6 மாதத்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்புறம் அவங்களுடைய பணித்தளங்களில் அங்கேயும் வந்து அவங்களுக்கு வந்து ரெகுலரான பயிற்சிகளை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறனால ஓரளவுக்கு நாங்கள் அதை வந்து துரிதப்படுத்த முடிகிறது. சீக்கிரமாக ஆண்டவருடைய வசனம் ஒவ்வொரு மொழி பேசும் மக்களுக்கும், இந்திய மொழி பேசும் மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற தாகத்தோடு செயல்படுகிறோம். ஆகவே நீங்கள் இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆடியோ டிவைஸ் இதுவரை நாங்கள் தோடாவில் வெளியிட்டிருக்கிறோம், இருளாவில் வெளியிட்டிருக்கிறோம், தெஷியாவில் வெளியிட்டிருக்கிறோம்,
இப்போ இப்போ ரீசெண்டாக நாங்கள் பண்ண படுகா வேதாகமத்தை நாங்கள் இந்த மாதிரி டிவைஸில் நாங்கள் போட்டிருக்கிறோம். அது அநேகமாக ஜூன் மாதம் நாங்கள் வந்து அது வெளியிட இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த ஊழியம் உங்களுக்கு அநேகமாக நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். எங்களுடைய பத்திரிகை சத்திய வார்த்தை அப்படிங்கிற பத்திரிகை வந்து மாதம் மாதம் வரும். எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல. அப்படி இல்லாதவங்க நீங்கள் எங்களோட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த பத்திரிக்கை அனுப்பி வைப்போம். அந்த எப்படி ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது, மொழிபெயர்ப்பு எப்படி போயிட்டு இருக்கிறது, நாங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இப்போ இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து எல்லா விவரங்களும் அந்த பத்திரிகையில் இருக்கிறது. மாதத்திற்கு ஒரு முறை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வருகிறது. மலையாளத்தில் வந்து மாதத்திற்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறையும், தெலுங்கில் வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறையும் நாங்கள் வந்து இந்த சத்திய வார்த்தை வெளியிடுகிறோம். அதுபோக எங்களுடைய இயக்குனர் எழுதிய அநேக புத்தகங்கள் உங்களுக்கு தெரியும். நிறைய புத்தகங்கள் எங்கிட்ட இருக்கிறது. வானத்தின் வாசல், பயப்படாதிருங்கள், உயிருள்ள உதாரணங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய புக்கில் இருக்குது. இந்த புக்கில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இதை வாங்கி படிங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால் எங்களுடைய தம்பி இருக்கிற அப்படி கிதியான் இருக்கிற அப்படி இவர் இங்கே இந்த ஏரியாவுக்கு வரும். ஏதாவது உங்களை சந்திக்க விரும்பினால் அவர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வருவார். இந்த விவரங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆகவே தயவுசெய்து இந்த இதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அதிகமான மொழிகளில் நாங்கள் வந்து வேதாகமத்தை மொழிபெயர்க்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் இந்த வேதாகமும் சென்று சேர வேண்டும். ஆகவே இதை நினைத்து எங்களோடு இணைந்து எங்களோட ஜெபம் செய்யுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தாங்குங்கள். உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு மிஷினரியை எங்களுக்கு தாங்குவதற்கு கிட்டத்தட்ட மினிமம் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு 4000 5000 கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பாளர்களுக்கு மினிமம் ஒரு 6000 7000 கொடுக்க வேண்டியிருக்கிறோம். இவ்வளவு நாங்கள் சந்தித்து கொண்டு ஆண்டவருடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து வருகிறார். உங்களில் யாராவது வந்து இப்படி இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உதவ விரும்பினால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஒரு பழங்குடி மனிதன் இப்படியாக அவர் கேட்கிறார், உங்களுடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவராக இருந்தார், எங்களுடைய தாய்மொழியிலே அவர் பேச மாட்டாரா என்று சொல்லி, நீங்கள் நாளும் ஆராதனை செய்கிறதான தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக இந்த வேளையில் கூட யூபியில் பேசப்படுகிறதான ஒரு மொழி போஜ்பூரி என்கிறதான ஒரு மொழி, அதனுடைய மொழிபெயர்ப்பாளர் மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் தங்களுடைய மொழிபெயர்ப்பு பணிகளை குறித்து அங்கே யூபியில் என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த காரியத்தை குறித்து சுருக்கமாக பகிர்ந்து கொள்வார்கள். அதை மொழிபெயர்ப்பு செய்யும்படியாக பிரதர் சைமன் அவர்களையும் முன்பாக அழைக்கிறோம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. In the name of Lord Jesus Christ, everybody. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். My name is Sudhir Kumar. என்னுடைய பெயர் சுதீர் குமார். And the I am the IBT Bhojpuri Bible translator and missionary during in the 27 years. நான் கடந்த 27 வருடங்களாக இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பாளர்கள் என்கிற ஊழியத்தோடு இணைத்து கொண்டு போஜ்பூரி மொழியை மொழிபெயர்த்து வருகிறேன். And I am doing the working in the near Kashi Varanasi. காசி வாராம்சி என்ற இடத்திலே நான் ஊழியம் செய்து வருகிறேன். IBT Bhojpuri Church mainland in the Varanasi. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐபிடி திருச்சபையை நான் ஸ்தாபித்து அதோடு சேர்ந்து ஊழியத்தை செய்து வருகிறேன். Also I am pastor in IBT Bhojpuri Church Pindra Varanasi, and our congregation is the 300 people in the every Sunday. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் அந்த ஐபிடி திருச்சபையிலே கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்துகின்றார்கள். And also I am the Bhojpuri Bible translators. அதோடு கூட சேர்ந்து போஜ்பூரி மொழியில் இருக்கிற மொழிபெயர்ப்பாளர்களுடன் இணைந்து Already I am the translating the New Testament and the release in the 2006 in the near Gorakhpur St. George Church, the release. கடந்த 2006 வருடத்திலே போஜ்பூரி மொழிபெயர்ப்பிலே புதிய ஏற்பாட்டை வெளியிட கர்த்தர் உதவி செய்தார். Now I am the
Old Testament is the finish and the paratext, everything is the finish, and we'll very coming soon in the our Bhojpuri Bible in the 2 and 3 years. வரக்கூடிய நாட்களிலே போஜ்புரியிலே பழைய ஏற்பாடு புத்தகங்களை மொழிபெயர்ப்புக்குண்டான காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக அதை மொழிபெயர்த்து விடுவோம். So I am very grateful my Jesus Christ and used to me and the Bible translation and also the field working. நான் தேவனுக்கு இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறேன். வேதாகமம் மொழிபெயர்ப்பு மொழியிலும் அதே போல மிஷினரி ஊழியத்திலும் இணைந்து கொண்டு கர்த்தரின் ஊழியத்தை செய்து வருகிறேன். I hope to everyone's you all the knowing about the UP government and the very persecution in our UP state. உத்தரப்பிரதேச மாநிலத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். Daily rule and regulation change of the government for the Christianity. கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கென்று அங்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. We are not can our the Bible openly. We are not carry on the Bible openly. அங்கு வேதாகமத்தை சுதந்திரமாக எடுத்துக்கொள்வதற்குண்டான சூழ்நிலைகள் இல்லை. Any text, any Bible is only called to the police and arrest him everybody. வேதாகமத்தை நாங்கள் வெளியிலே எடுத்துக்கொண்டால் அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் உடனே காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்து அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் சிறைச்சாலைக்கோ அல்லது காவல் நிலையத்திற்கோ அழைத்து சென்று விடுவர். There are the all Christian is the hiding in the home. No openly the prayer and the everything. எல்லா கிறிஸ்தவர்களுமே அங்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே வீடுகளிலே இருந்து கொண்டு கர்த்தரை துதிக்கிறார்கள். So please pray for our UP government and UP state and UP Christianity and all believers and congregation. இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட செபங்களிலே உத்தரப்பிரதேச மாநிலத்திற்காகவும் அங்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் நீங்கள் செபிக்கும்படியாய் நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன். I hope in the future times God open the door of the good news. வரக்கூடிய நாட்களிலே தேவன் தாமே எங்க சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு இருக்கக்கூடிய தடைகளை மாற்றுவார் என்று நான் விசுவசிக்கிறேன். So I request to you, I am the finishing also Bible, Bhojpuri children Bible story. Now is the release and the transporting in our place. இப்பொழுது கூட போஜ்புரி மொழியில சிறுவர் வேதாகம புத்தகத்தை மொழிபெயர்ப்புக்குண்டான பணிகளிலே அதை நிறைவு செய்து வரக்கூடிய நாட்களிலே எங்களுடைய பகுதிகளிலே அதை வெளியிட்டு சிறுவர்களை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்துவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். 10,000 NT Bhojpuri is the publish and the distributing and the selling. So many people are the very agree with our the translation project in the Bhojpuri Bible. 10,000 என்கின்ற அந்த இலக்கை வைத்துக்கொண்டு அதை விநியோகித்து தேவனுடைய நாமத்தை அங்கு எடுத்து செல்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம். They are very interesting our the Bible in the Bhojpuri peoples. அங்கு இருக்கக்கூடிய போஜ்புரி மொழி பேசக்கூடிய மக்கள் வேதாகமத்தை மிகவும் விரும்பி நேசித்து வாசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். But nowadays verification, but congregation is the always growing in the hidden. Everybody openly not to the knowing about this the how is the worshiping, but hidden in the home and hidden to the church and our congregation is growing day by day. சபையானது நீங்கள் வாசிக்கிறது படி அப்போஸ்தலரின் நாட்களில் எப்படி வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் பிட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்களோ அதே போல இங்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்திலே வீடுகளை சபைகளாக மாற்றிக்கொண்டு ஜனங்கள் தேவனை துதித்து ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் தேவனுக்குள்ளாக ஒரு வளரக்கூடிய சூழ்நிலைகளை தேவன் அங்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். I have the 2 daughters and 1 son. I have the 2 daughters and 1 son. என்னுடைய குடும்பத்தை உங்களிடம் சொல்ல அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு 2 பெண் பிள்ளைகள், 1 மகன் இருக்கிறார். So please pray for my family. என்னுடைய குடும்பத்திற்காகவும் உங்கள் ஜெபங்களில் நினைத்துக் கொள்ளுங்கள். And the congregation. என்னுடைய சபைக்காக
and my Bible, Bhojpuri Bible translation, நான் மொழிபெயர்த்து கொண்டிருக்கக்கூடிய போஜ்புரி அந்த ஊழியத்திற்காக, and the Indian Bible translation project, and the 36 language in the translation in the Bible. அதே போல எங்களுடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியத்திற்காகவும் நாங்கள் செய்து முடிக்க கொண்டிருக்கக்கூடிய 37 மொழிகளினுடைய மொழிபெயர்ப்புக்காகவும் நீங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். I hope in the everyone you pray for our IBT language Bible translation, and every translators you praying. அதே போல நான் விசுவசிக்கிறேன், தொடர்ந்து இந்த இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியங்களுக்காக நீங்கள் செபிப்பீர்கள். அதில் ஊழியர்களாக இணைந்து மொழிபெயர்ப்பாளர்களாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் செபித்துக் கொள்ளும்படியாய் நான் உங்களிடம் விண்ணப்பம் வேண்டுகிறேன். Thank you so much you give to the time. இந்த நேரத்திலும் கூட இந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்தத இந்த திருச்சபைக்காகவும் ஐபிடிக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். Thank you so much. நன்றி. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் கூட நாம் தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நம் மத்தியிலே இருக்கிறதான மேடம் வெரோனிகா விஜயன் அம்மா அவர்கள் நம் மத்தியிலே தேவனுடைய செய்திகளை அவர்கள் கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடமை துதிக்கிற அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் ஒரு நோக்கத்தோடு எங்களை நீர் வைத்திருக்கிறீர் சுவாமி. எங்களை நம்பி இருக்கிறீரப்பா, எங்களை நம்பி ஆம் தகப்பனே திட்டங்களை நீர் வைத்து இருக்கிறீர் எங்களுடைய வாழ்க்கையில். அதோடு கூட சுவாமி நாங்கள் அதை நிறைவேற்றத்தக்கதாக பலன் கொடுக்கிற தேவனாய் நீர் இந்த இடத்துக்கு கடந்து வந்திருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக சுவாமி, ஊழிய பாரம் உள்ள மக்களாக தகப்பனே, ஜெபிக்கிற மக்களாக அழைத்து வந்திருக்கிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிற அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோப்பா. எங்களோடு நீர் பேசு சுவாமி. உம்முடைய மெல்லிய சத்தத்துக்கு கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்கும்போது எல்லாமே மாறிக்கிட்டு வர்றதை பார்க்குறோம். நம்ம சின்னதாக இருந்தப்போ இருந்த காரியங்கள், ஒரு ட்ராவல் எடுத்துக்கிட்டோன்னா குதிரை வண்டி, மாட்டு வண்டி அப்படி போயிட்டு இருந்தோம். அப்புறம் எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குது. சரி, அவ்வளோ பின்னால் போக வேண்டாம். போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்தில் எத்தனை மாற்றங்கள். மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பயங்கரமான மாற்றங்கள். இப்படி ஒன்றா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளோ மாற்றங்கள். அரசாட்சி அப்படி மாற்றங்கள், முடியாட்சி மாறி போச்சு, மக்களாட்சி, இப்படியா உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் கர்த்தர், நான் மாறாதவர். சங்கீதம் 102, சங்கீதம் 102 25லேருந்து 27 பார்க்குறோம். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போம். ஆண்டவர் தான் அஸ்திபாரப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியையாக இந்த வானங்கள் இருக்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அதெல்லாம் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், அவைகளை ஒரு சால்வையைப் போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். எல்லாமே மாறிப்போகும். அவர் தான் படைச்சார், அவர் தான் அஸ்திபாரப்படுத்தினார். ஆனால் எல்லாம் மாறிப்போகும். நீரோ
நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான் யார்? மாறாத தேவன். 2024 இருந்தோம், 2025 வந்துட்டோம். மாறி போச்சு, வருஷம் மாறி போச்சு. வருஷத்தில் 2 மாதங்களை கடந்து 3ஆவது மாதத்துக்குள்ளேயும் வந்துட்டோம். இப்படி நாட்கள் மாறிக்கிட்டே இருக்குது. என்ன நாட்கள் மாறினாலும் மாறாத தேவன் நம்மோட இருந்து இந்த வருஷம் பூராவும் நடத்துவார். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆயுள் பூராவும் நம்மளை நடத்துகிற தேவனாய் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:8 நம்ம அந்த வசனத்தை பார்க்குறோம். அவருடைய அன்பு மாறாதது. முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, நம்முடைய தேவனுடைய அன்பு மாறாதது. மனுஷனை அவர் நேசித்தார், நேசிக்கிறார். நேசித்து அவனோட ஒரு ஐக்கியம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் மனுஷனை படைத்தார். முதல்ல ஆதியிலே தேவன் பூமியையும் படைத்தார்னு நம்ம பார்க்குறோம். 6ஆவது நாளில் யாரை படைத்தார்? மனுஷனை படைத்தார். எதுக்காக படைத்தார்? அவனோட தான் பேசணும், அவன் தன்னோட பேசணும். இந்த ஒரு ஐக்கியத்துக்காக அவர் நேசித்தார். அதனால தான் எல்லாவற்றையும் அவனுக்கு ரெடியாக வச்சுருந்தார். அழகான ஏதேன் தோட்டம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் யாரை படைத்தார்? மனுஷனை படைத்தார். கொண்டு போய் அங்கே வச்சார், தானும் அங்கே போனார். அவங்களோட ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. எது வரைக்கும் இருந்துச்சு? என்னைக்கு பாவம் வந்துச்சோ, மனுஷனுக்கும் அவருக்கும் இடையில என்னைக்கு பாவம் வந்துச்சோ அதோட அந்த ஐக்கியம் முறிந்து போனதுன்னு பார்க்குறோம். முறிந்து போனாலும் அதை திரும்பவுமா கட்டி எடுக்க அந்த அன்பான தேவன் பாவத்தை வெறுக்கிறாரு, ஆனால் பாவியை நேசிக்கிற தேவன் என்ன பண்ணார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் அனுப்பினார். ரோமர் 5:8 பாருங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம பாவிகளாக இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அந்த அளவுக்கு தேவன் நம்மளை நேசிக்கிறார். அந்த நேசம், அந்த அன்பு மாறாதது. எவ்வளோ நம்ம அவருக்கு விரோதமாக செய்கிறோம், காரியங்களை செய்கிறோம், போய் மன்னிப்பு கேட்குறோம். என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறார். ஆனாலும் இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டியே நீ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதே இல்லை. மன்னித்து மறக்கிற தேவன். பாவத்தை மறக்கிறார், நம்மளை மறக்கலை. நம்மளை என்ன பண்ணுறாரு? அதே அன்போடு அணைத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறத பார்க்குறோம். ஏசாயா 53:4 பார்க்குறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக வாதிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார். ஆனால் நம்ம என்ன நினச்சோமோ, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளை அவர் என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறார். அவருடைய நேசம் மாறாதது, அவருடைய அன்பு மாறாதது. லூக்கா 19வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் நம்ம யாரை பார்க்குறோம்? சகேவை பற்றி பார்க்குறோம். சகே யார் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு சொன்னால், சகே ஆயக்காரர்களுக்கு தலைவன், ஆயக்காரருக்கு தலைவன். அடுத்தவனை பற்றி என்ன சொல்லியிருக்குது? நல்ல பணக்காரன், ஐஸ்வர்யவான். அதாவது அந்த நாட்களில் ஆயக்காரர்னா யார்? டேக்ஸ் கலெக்டர். அவங்க தான் போய் வீடு வீடாக கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க யாருக்காக கலெக்ட் பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அங்கே ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தது யார்? ரோமர்கள். ரோமருக்காக கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்க வரி ஒரு ரூபாயாக இருந்துச்சுன்னா அவங்க 10 ரூபா கூட கலெக்ட் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் கலெக்ட் பண்ணலாம், அது அவங்க இஷ்டம். ஆனால் கொடுக்க வேண்டிய வரியை மட்டும் எங்கே கொடுக்கணும்? ரோமன்ஸ்க்கு கொடுத்துடணும், அவ்வளோதான். அப்போ அந்த வரி வசூலிக்கிற இந்த ஆயக்காரர்கள் மக்களை கொடுமைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, பணத்தை பிடுங்கி இப்படி தான் இருந்தாங்க. அதனால தான் ஆயக்காரரை எல்லாரும் என்ன பண்ணாங்க? வெறுத்தாங்க. அந்த ஆயக்காரர் நல்ல பணக்காரங்க. அதுலேயும் இவன் ஆயக்காரருக்கு யாரும்? தலைவன் ஐஸ்வர்யவான். பணம் இருந்துச்சு, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை?
ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. யாரும் அவனை ஏறிட்டு பார்க்க மாட்டாங்க. அவனை பார்த்தாவே இன்னொரு பக்கம் போவாங்க. மனுஷர் யாரும் அவனை என்ன பண்ணல, எல்லாரும் அவனை அலட்சியம் பண்ணுறதா இருந்துச்சு. அவனுக்கு என்ன இருந்துதான் 3வது வசனத்தில் பாருங்கள், இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ, அவனுக்கு ஒரு வாஞ்சை, அந்த பாவி தான். அதனால் அவனுக்குள்ளே என்ன இருந்துச்சு, ஒரு வாஞ்சை. இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவர் வர்ற வழிக்கு முன்னால் போய் என்ன பண்ணானா, மரத்து மேலே ஏறி அவரை பார்க்குறத நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, அந்த மரத்தடிக்கு வந்தார். வந்தால் என்ன நடந்துச்சு, அவரால் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னால் எடுத்து வைக்க முடியல. அவருடைய அன்பு மேலே ஒரு இருதயம் காத்துட்ருக்குது. இவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியணுமே, நான் பார்க்குற மனுஷர்லாம் இப்படி இருக்கிறாங்களே, என்னை வெறுக்கிறாங்களே, யாரும் என்கிட்ட பேசுகிறது இல்லையே, மூஞ்சி கொடுத்தே பேசுகிறது இல்லையே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அறியணுன்ற ஒரு வாஞ்சையோட ஒரு ஹார்ட் மேலே இருக்குதே. அதை புறக்கணித்து அவரால் என்ன பண்ண முடியல, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. அன்பு, அவருடைய அன்பு. அவன் யார், பாவி. அந்த பாவியினுடைய வாஞ்சை, அந்த வாஞ்சையை அவரால் என்ன பண்ண முடியல, நிராகரிக்க முடியல. அந்த இடத்துல நிற்கிறாரு, சகைவே இறங்கி வா. இவ்வளோ அன்பா, ஒரு சகைவே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. யாரும் அவனை இவ்வளோ அன்பாக கூப்பிட்டதே கிடையாது. கிடுகிடுன்னு இறங்கி வர்றான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அன்பு கொண்டவர் தான் நம்முடைய தேவன். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு மாறாதது. இப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, இதே மாதிரி நம்ம அவரை நேசிக்கிறோமா? நம்முடைய அன்பு எப்படி இருக்குது? நம்ம மத்தேயு 26வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம்னு சொன்னால், அங்கே யார், நம்மளை பேதுருவை பார்க்குறோம். அந்த 70ஆம் வசனத்திலேருந்து 75ஆம் வசனத்தில் வரைக்கும் பார்க்கும்போது, அந்த இடத்துல பேதுரு 3 தடவை என்ன பண்ணுறான், மறுதளிக்கிறான். பேதுரு யார், 12 சீஷர்களில் ஒருத்தன். பேதுரு, யாக்கோபு, யோவான். அது ஒரு இன்னர் சர்க்கிள். அந்த இன்னர் சர்க்கிள், அந்த 3 பேர்கிட்ட தேவன் அவ்வளோ அன்பாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவ்வளோ அன்பாக இருக்கிறார். முக்கியமான இடங்களுக்கெல்லாம் யாரை தான் கூட்டிகிட்டு போவார், அவங்க 3 பேர் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறார். அவங்க தான் எல்லாம். அதுலேயும் பேதுரு யார், ரொம்ப துடுன்னு இருப்பார் இல்லையா, டக்கு டக்குன்னு பேசுவார், அப்படியே இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்ளுவார். அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, 70ஆம் வசனத்தில், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவ்வளோதான். 72ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டான். என்ன பண்ணுறான், இந்த மனுஷனை எனக்கு தெரியவே தெரியாது சொல்லி ஆணையிட்டு என்ன பண்ணானா, மறுதளித்தான். 74ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். எவ்வளோ பயங்கரம் இல்லை? இவ்வளோ தேவன் அன்பாய் வைத்திருந்த அந்த பேதுரு, அவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல வைத்திருந்த அந்த பேதுரு, அவன் மேலே பெரிய நம்பிக்கையை வைத்திருந்தாரே, அந்த பேதுரு இவ்வளோ பயங்கரமாக என்ன பண்ணுறான், மறுதளிக்கிறான். இந்த மறுதளித்த பேதுருவை அவர் என்ன பண்ணலை, தள்ளி போடலை. கடைசி வசனத்தில் பார்ப்பீங்கன்னா, வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அவனுடைய உள்ளத்தை பார்க்குறார். மனம் கசந்து அழுது தேவனோட ஒப்புரவாகும்போது என்ன நடந்துச்சு அப்போஸ்தலரில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனத்தில் பார்க்கும்போது, பேதுருவினுடைய பிரசங்கம். ஒருவேளை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஒரு முதல் பிரசங்கம் யாருடைய பிரசங்கம்தான், பேதுரு தான். ஒரு கிறிஸ்தவ ஒரு பிரசங்கம் அப்படின்னு சொன்னால் பேதுருடைய பிரசங்கம்தான். அப்போ அந்த பேதுரு அந்த அளவுக்கு தேவன் அவனை மன்னிச்சு அவனை என்ன பண்ணுறாரு, யூஸ் பண்ணுறாரு. அது மாத்திரம் இல்லை, 41வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு, 3000 பேர் ஞான ஸ்நானம் பெற்று சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000. அடுத்த அதிகாரம் பாருங்க, அப்போஸ்தலர் 4:4, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000. இங்கே 3000, அங்கே 5000. அதுக்கு பிறகு ஒரு ஊழியம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. எத்தனை ஆயிரங்களை சந்தித்தாரோ, எத்தனை ஆயிரங்களை கடவுளுக்குள்ளே கொண்டு வந்தாரோ தெரியாது. அவ்வளவு வல்லமையாக யாரை யூஸ் பண்ணார்,
இவர் அறியேன்னு சத்தியம் பண்ணானே, சபித்தானே, அவனை யூஸ் பண்ணுறார். அந்த அளவுக்கு தேவன் நம்ம மேல அன்பு வைக்கிற தேவன். நம்மளும் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், ஆனால் மன்னிச்சு மறக்கிற தேவன். அதுலேயும் வல்லமையாக நம்மளை என்ன பண்ண முடியும்? அவரால் உபயோகிக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிற தேவன். அதே வேளையில் இப்போ யோவான் 21வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்குது? உயிர்த்தெழுந்த தேவன், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரோடு இருக்கிறார். 15ஆம் வசனத்துலேருந்து பார்ப்பீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல ஒரு காரியத்தை அங்கே நம்ம பார்க்குறோம். சீமோன் பேதுருவை பார்த்து என்ன கேட்குறாரு? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? 15ஆம் வசனம் பாருங்க. இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அடுத்த 16ஆம் வசனத்தில் பாருங்க. சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? 17ஆம் வசனம் திரும்பவும் கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? அவனே நொந்து போயிட்டான். அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறியாப்பா, நேசிக்கிறியா? உன்னுடைய நேசம் எனக்கு வேணும். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். நம்ம அவரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற தேவன். நம்மளுடைய நேசத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மாறி போகக்கூடாது. அவர் மாறாதவர், அவருடைய அன்பில் மாறாதவர். அதே மாதிரி நம்ம திரும்ப அவரை நேசிக்கிறோமா? இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு பக்தி வைராக்கியமாக இருக்கிறோமா? கடைசி நாட்களில் இருக்கிறோம். என்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. அப்படிப்பட்ட கடைசி நாட்கள். இந்த நாட்கள்லாம் அவருக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிறோமா? அஸ்ஸாமில் ஒரு எனக்கு கரெக்டாக டைம் சொல்ல தெரில, ஒரு 100 years இருக்கும். அதுக்கு முன்னால் நல்லா சுவிசேஷம் பரவிக்கிட்டு இருந்த நாட்கள். பேப்டிஸ்ட் மிஷனரிஸ் அமெரிக்காவிலேருந்து வந்து அங்கே உள்ள ஆதிவாசிகளுக்கு தேவனை பற்றி சொல்லிகிட்டு இருந்த நாட்கள். ஒரு பர்டிகுலர் கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மனுஷன், அந்த மனுஷன் நல்லா ஏற்றுக்கிட்டான். அவனுடைய குடும்பம் நல்லா வந்துருச்சு. அவன் ஒய்ஃபு, அவனுக்கு 2 பிள்ளைங்க வந்தாங்க. ஆனால் பயங்கர எதிர்ப்பு வில்லேஜில். அப்போ வில்லேஜ் லீடர் என்ன பண்ணோம்? ஒரு நாள் அவரை குடும்பமாக கொண்டு வந்து நிறுத்தினாங்க. வில்லேஜ் லீடர் அங்கே வந்து நிற்கிறாரு. வில்லேஜே வந்து நிற்கிது. என்ன சொல்கிறாங்க? அந்த இயேசுவை நீ என்ன பண்ணணும்? மறுதலிக்கணும். அவன் சொல்கிறேன், என்னால் மறுதலிக்க முடியாது. அவருடைய அன்பை ருசித்தவன் நான், என்னால் மறுதலிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாங்க? நல்ல கன்னோட வந்து நிற்கிறாங்க. ஷூட் பண்ண போகிறோம். அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்க நிற்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ஆள் சொல்கிறாரு, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக், நோ டர்னிங். நமக்கு நல்லா தெரியும் அந்த பாட்டு. அந்த வார்த்தைகள் அவனுடைய வார்த்தைகள், அந்த ஆதிவாசியுடைய வார்த்தைகள். இது அவன் சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? 2 பிள்ளைகளையும் ஷூட் பண்ணி அதுங்க செத்து விழுது. உடனே அடுத்தது, மறுதலிக்கிறியா? அவன் சொன்னான், தோ நன் கோ வித் மீ ஸ்டில் ஐ வில் ஃபாலோ, நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். அதை கேட்ட உடனே ஒய்ஃபை ஷூட் பண்ணியாச்சு. அந்த அம்மா விழுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? த கிராஸ் பிஃபோர் மீ, த வேர்ல்ட் பிஹைண்ட் மீ, நோ டர்னிங் பேக், நோ டர்னிங். அவனை ஷூட் பண்ணியாச்சு. அவனும் செத்து விழுறான். இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த லீடர், வில்லேஜ் லீடர் தான் கையில் இருந்த கன்னை தூக்கி போட்டுட்டு அவன் அங்கே வந்து முன்னால் நின்று, அந்த பாடிஸ்க்கு மத்தியில் அவன் நின்று, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். அவன் ஒப்பு கொடுத்தான். கிராமமே வந்துச்சு. எதனால வந்துச்சு? அந்த வைராக்கியமான அந்த மனிதனுடைய தேவனுக்கு மேலே இருந்த அவனுடைய அன்பு வைராக்கியமாய் வெளிப்பட்டதுனால அந்த ஒரு கிராமம் என்ன பண்ணுச்சு? கர்த்தருக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி அதுக்கப்புறமா நிறைய பேர் தான் அந்த வார்த்தைகளை வச்சு அதுக்கு ஒரு ராகத்தை போட்டு இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பாடுறோம். பின்னால் இருக்க அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியுமா? அதை பாடுறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா? அப்படிப்பட்ட அன்பை தேவன் இன்னைக்கு நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்குறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம் இது. இப்படி மாதத்துக்கு ஒரு தடவை அழகாக கூடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? அப்போ உங்களை தெரிந்தெடுத்து இன்றைக்கி என்ன பண்ணுறாரு தேவன்?
தன்னுடைய மனதின் காரியங்களை, பாரங்களை அவர் பகிர்ந்து கொள்கிற தேவனாய் இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறார். அவருடைய அன்பு மாறாதது, நம்முடைய அன்பும் அதே மாதிரி நம்ம அவர் மேலே அன்பாக இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அதே வேளையில் இன்னொன்னையும் நம்ம மறந்துடக்கூடாது, எந்த மனுஷனுடைய அன்பும் மாறிப்போம். யாரையும் நம்ம நம்ப முடியாது. யாரும் இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட அப்படியே அன்பாக இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. லூக்கா 15 இளையகுமாரனை பார்க்குறோம். நல்ல பணத்தோடு போனான், அவன் நல்லா ஜாலியாக என்ன பண்ணான், எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணான், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் செலவழிந்த போது அப்படி எப்படி நின்னான், தனித்து நின்னான். எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. பணம் தான் இன்னைக்கு பேசும். அந்த அன்பு எதிர்பார்க்கவே முடியாது. கூடவே இருந்தாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படித்தான் பண்ணுவாங்க. அதுதான் மனித அன்பு. ஏன் நம்ம தாவீதை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 1 சாமுவேல் 16 நம்ம பார்க்குறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு வர்றாரு, பலி செலுத்த வர்றாரு. எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, யார் இல்லை, தாவீது இல்லை, கடைசி பையன். அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, காட்டுக்குள்ளே ஆடு மேய்ச்சிட்ருக்கான். அந்த தகப்பனுக்கு அவன் தாய்க்கு அவனை கூப்பிடணுமே, ஒரு பலி விருந்தாச்சே, கூப்பிடணுமே என்ற எண்ணம் இல்லை. தகப்பனால் தாயால் மறக்கப்பட்டவன். 27 சங்கீதம் 10 பாருங்கள், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இப்போ அப்படிப்பட்ட மனுஷர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய அன்பெல்லாம் போயிடும். மாறிப்போச்சே நம்ம நினைக்கிறதுல அர்த்தமே இல்லை. அப்படித்தான் அந்த அன்பு இருக்கும். ஆனால் நம்முடைய தேவனுடைய அன்பு மாறாதது. அதே மாதிரி நம்ம அவரை நேசிக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது நம்முடைய தேவன் பரிசுத்தத்தில் மாறாதவர். ஏசாயா 6:3 பார்த்திங்கன்னா, அவங்க ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அந்த ஆலயத்தில், அந்த தேவ ஆலயத்தில் அப்படியே அந்த தேவ ஆலயமே என்ன பண்ணுச்சு, அதிர்றதை பார்க்குறோம். அந்த அளவுக்கு என்ன சொல்லி துதிக்கிறாங்க, பரிசுத்தர். பைபிளில் பார்ப்போம்னு சொன்னால் அந்த பரிசுத்தர்ன்ற வார்த்தை தான் எத்தனை தடவை வரும், 3 தடவை. பரிசுத்தர். அதே மாதிரி நம்ம வெளிப்படுத்தல் 4 பார்க்குறோம். அந்த பரலோகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அந்த 4 ஜீவன்களிலும், வெளிப்படுத்தல் 4:8, அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. அந்த அளவுக்கு பரிசுத்தர் யார், பரலோகத்துலேயும் அதை தான் சொல்கிறாங்க, பூலோகத்துலேயும் அதை தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். இந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தம் எந்த தேவர்கள்கிட்டையும் கிடையவே கிடையாது. எவ்வளோ அசுத்தங்களை தான் நம்ம பார்க்குறோம். நம்முடைய தேவன் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மாறாதவர். அடுத்தவர் என்ன எதிர்பார்க்குறாரு, அந்த பரிசுத்தத்தை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். 1 பேதுரு 1:15-16 பாருங்கள், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நான் பரிசுத்தர், ஆனால் நீங்களும் எப்படி இருங்க, பரிசுத்தராக இருங்கள். இன்னைக்கு அவர் விரும்புகிற பரிசுத்தம், அவர் சிநேகிக்கிற பரிசுத்தம் நம்மளில் இருக்குதா? கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். 1 தெசலோனிக்கேயர் 4:3 பார்க்குறோம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பரிசுத்தமாக இருக்கணும்னா அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம். லேவியராகமம் 20:8 பார்த்தீங்கன்னா, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ரொம்ப அருமையான வசனம். அவர்களை நம்ம நினைக்கலாம், என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியலையே, இந்த எண்ணங்கள் இப்படி போயிடுதே அப்படிலாம் நம்ம நினைக்கலாம், இந்த செய்கைகள் இப்படி போயிடுதே. நான் அழகாக சொல்கிறாரு, கவலைப்படாத, நான் உன்னை என்ன பண்ணுவேன்,
நீ பரிசுத்தத்தை வாஞ்சிப்பேன்னு சொன்னா, நீ என்ன மாதிரி பரிசுத்தமாக இருக்கணும்னு நீ நினைப்பேன்னு சொன்னா, நீ இந்த வசனங்களின்படி ஜீவிக்கணும்னு நினைப்பேன்னு சொன்னா, நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிற தேவனாய் நம்மோடு இருக்கிறார். அடுத்தது பார்ப்போம்னு சொன்னால், நம்முடைய தேவன் வாக்கு தத்தத்தில் மாறாதவர். வாக்கு தத்தங்களை நிறைய நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? நடக்க மாட்டேங்குதே. எப்போ நடக்கும்? எனக்கு கொடுத்தாரே வாக்கு தத்தம், இன்னும் நடக்கலையே. இதுதான் நம்மளுடைய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் யோசுவா 1வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னால், யோசுவா 1வது அதிகாரம் நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அழகாக சொல்கிறாரு, நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இப்போ நம்ம யோசுவா 18:10 பாருங்கள். 18:10 பாருங்கள். அந்த வசனம் அப்படியே நிறைவேறுகிறத பார்க்குறோம். யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதத்தின்படி பங்கிட்டான். ஐயா, தேவன் எப்படிப்பட்டவர்? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? சொன்னார், யோசுவாவுக்கு சொன்னார். சொன்னதை என்ன பண்ணார்? செய்து முடித்தார். யோசுவா 21:45 பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அப்படின்னா இப்போ ஏன் நமக்கு நிறைவேறல? இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டாங்க. எங்கேருந்து புறப்பட்டாங்க? எகிப்திலேருந்து புறப்பட்டாங்க. கானான் தேசத்துக்கு போய் சேர எவ்வளோ நாள் ஆச்சு? 40 வருஷம். ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 40 நாளில் போய் சேர வேண்டிய பிரயாணம் எவ்வளோ ஆயிடுச்சு? யாரால்? தேவனுக்கு முடியலையோ? கொண்டு போய் சேர்க்க முடியலையா? அதனால் 40 வருஷம் எடுத்துட்டாரா? இஸ்ரவேலருடைய முறுமுறுப்பு, அவங்களுடைய கீழ்ப்படியாமை, அவிஸ்வாசம். இன்னைக்கு நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய முறுமுறுப்பு, நம்முடைய அவிஸ்வாசம்தான் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற முடியாதபடி பார்த்துட்ருக்கு. ஆனாலும் தேவன் உண்மையுள்ளவர். 40 வருஷம் கழித்து என்ன பண்ணார்? அப்படி எப்படி சொன்னாரோ அப்படியே செய்கிற தேவன். அதையும் நம்ம மறந்து போகக்கூடாது. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் யார் பிறப்பா? ஒரு குமாரன் பிறப்பான். இதுதான் யாருடைய திட்டம்? ஐயோ வயசாயிருச்சே அப்படின்னு சொல்லி இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அந்த திட்டத்தை மாற்றுறாங்க. எப்படி மாற்றினாங்க? ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும். அது தேவனுடைய திட்டமே இல்லை. அவரில் மாற்றமே கிடையாது. சொன்னார்னா அப்படியே செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அதைத்தான் நம்ம பார்க்கணும். வாக்கு தத்தத்தில் அவர் மாறாதவர். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன பண்ணலை? மாறலை. அப்படியே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தான் யார் பிறந்தது? ஈசாக்கு பிறந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாக்கு தத்தங்களில் நிறைவேற்றுவதில் அவர் மாறாதவர், அற்புதங்களை செய்கிறதுல அவர் மாறாதவர். அந்த நாட்களில் தான் அற்புதம் செய்தார். இப்போ அப்படி சொல்லி இழுக்கிறோமா? நமக்கு அற்புதங்கள் அப்படின்றது எது கண்ணில் படுறது? என்னது? சுகமாகணும் இல்லையா? இந்த வீட்டு பிரச்சனைகள் அப்படி மறைஞ்சு போகணும். அப்படி தான் அற்புதங்கள்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு மேலான அற்புதங்களும் இருக்குது இல்லையா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். அல்ல யோசித்து பாருங்கள், மோசையை எங்கே வளர்த்தாரு? எகிப்தில் பார்வோனுடைய அரண்மனையில் யார் வளர்த்தா? தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் இல்லாமல் அங்கே உள்ள யாராவது போக முடியுமா? அங்கே வச்சு என்ன பண்ணுறாரு? மோசையை வளர்க்குறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லை? அந்த பார்வோன் கையிலிருந்து அவன் என்ன பண்ண போகிறான்? விடுவிக்க போகிறான். அந்த பார்வோனுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அடுத்த பார்வோன் இவன் தான். அந்த ஒரு இதில் தான் அவன் அங்கே இருந்தான். அந்த அளவுக்கு தேவன் அந்த இடத்துல அற்புதம் செய்தார்.
அதிசயம். இந்த மாதிரி அற்புதங்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை புரிந்து கொள்கிறோம், அதை அறிந்து கொள்கிறோம், நம்ம கண்ணால் பார்க்குறது அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் தேவன் நிறைய செய்கிறாரு. அதில் அவர் மாறவே இல்லை. கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களில் மாறாதவர். இப்போ மோசேக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருந்தார். என்ன திட்டம் வச்சுருந்தார்? எகிப்துலேருந்து என்ன பண்ணணும்? விடுதலை பண்ணணும். இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை பண்ணி அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து போகணுன்றது தேவனுடைய திட்டம். மோசேக்குன்னு வச்சுருந்தாரு. அந்த அரண்மையில் வச்சு அவனை என்ன பண்ணுறாரு? ட்ரெயின் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது அதிகாரம் 25-26. பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாருங்க, தேவனுடைய திட்டம் நிறைவேறணும்னா அந்த பார்வோன் அரண்மனையில் இருக்கிற அந்த சந்தோஷம் அநித்தியமானது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பார்வோன் அரண்மனை ஒரு பயங்கரமான ஒரு பாவம் நிறைஞ்ச இடம், எல்லா விதமான அசுத்தங்களும் நிறைஞ்ச இடம். அந்த இடத்துல தான் யார் வளர்றா? மோசே வளர்றான். அவன் சரியான வயசு வரும்போது அந்த பாவ சந்தோஷங்களை என்ன பண்ணிட்டான்? வெறுத்து தள்ளிட்டான். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அவன் அப்படி நினச்சதுனால்தான் மோசே நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. தேவன் அவன் நிர்மூலமாகி போக விடலை. அவனுக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருந்தாரு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருக்காக அவர் திட்டம் வச்சுருக்கார். என்ன திட்டம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்னு சொன்னால், அந்த தேவனுடைய திட்டம் மாறாதது. நமக்கு என்ன திட்டம் வச்சுருக்காரு? ஏசாயா 41:14 பாருங்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். எதுக்காக இதை சொல்கிறாரு? அடுத்த வசனம் பாருங்க. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். முதல் வசனத்தில் பார்க்குறோம், யாக்கோபு என்னும் பூச்சி. நல்லா பாருங்கள், ஒரு பூச்சி அது பாட்டுக்கு போகுது. அந்த பூச்சை யாராவது நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போமா? அல்லது அந்த பூச்சிக்கிட்ட போய் பேசுவோமா? பூச்சிக்கிட்ட பேசினா அவன் யார்? முட்டாள், பைத்தியம் இல்லையா? ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த பூச்சிக்கிட்ட தான் பேசுகிறார். அந்த பூச்சி மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். பூச்சிக்கு எந்த பலனும் கிடையாது, ஒரு விதமான பலனும். சரி, அடுத்த பக்கத்தில் பாருங்கள். அடுத்த வசனத்தில் என்ன இருக்குது? போர் அடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரம். அது எப்படி இருக்கும்? இப்போ எதை மாற்றுறாராம்? பூச்சியை எதை மாற்றுறாராம்? போரடிக்கிற யந்திரம். நம்ம ஒவ்வொருவரையும் யாராக இருந்தாலும் சரி, இங்கே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பூச்சியாக தான் பார்க்குறாரு. ஆனால் அவருடைய திட்டம் என்ன? எதுக்காக இந்த வருஷத்தை கொடுத்தாரு? இன்னும் 1000 நாட்களை ஏன் கூட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு? எத்தனையோ பேர் போயிட்டாங்களே, நம்ம இன்னும் போகாமல் இருக்கமே, எதுக்கு? இந்த சைடு இருக்க இதை யோசித்து பார்ப்போம். இது என்னது? போரடிக்கிற யந்திரம். எப்படி? நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். பாருங்க, அந்த அளவுக்கு தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுதான் அவருடைய திட்டம். நம்பி நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது, நம்பி இன்னைக்கு நம்ம நம்மளை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். பார்த்திங்கன்னா ஈரானில் 20 லட்சம் முஸ்லீம்ஸ் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஈரானில் பயங்கர எழுப்புதல்.
அங்கே உள்ள மசூதிகள் நிறைய மூடப்பட்டுருச்சு. நிறைய வீட்டு சபைகள், இந்த வீட்டு சபைகளுக்கு நேராக வர்றாங்க அதிகாரிகள். அவங்க எப்படி வர்றாங்கன்னா, பிரத்யட்சமாய் தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, சொப்பனங்களில் தரிசனங்களில் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அங்கே பெரிய காரியம் நடந்துகிட்ருக்கு. முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே எழுப்புதல், அதுலேயும் ஈரானில் பயங்கர எழுப்புதல். அதில் என்னென்னா, அந்த வீட்டு சபைகளுக்கு வர்றாங்க அந்த அதிகாரிகள், அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்கள பிடிச்சி இழுத்து கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க சிறையில் அடைக்கிறாங்க, கொல்றாங்க. பரவாயில்ல, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லி சந்தோஷமாக உயிரை விடுற இந்த நாட்கள். சைனாவில் எழுப்புதல், அமெரிக்காவில் எழுப்புதல், அமெரிக்காவில் வாலிபர்கள் மத்தியில் யூனிவர்சிட்டிஸில் எழுப்புதல், இப்படிப்பட்ட எழுப்புதல்லாம் நடந்துட்டுருக்குதே. இந்த அளவு இன்னைக்கு இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குதா? நடந்துட்டுருக்குதா? கண்கூட நம்மளை அப்படி பார்க்க முடியுதா? அப்படி கொத்து கொத்தா மக்கள் வர்றாங்களா? இல்லை. ஏன் நம்மளை தான் வச்சிருக்கிறாரு, நம்மளை தான் வச்சிருக்காரு. இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஆயத்தம்னு நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால், நம்ம எப்பேற்பட்ட பூச்சியாக இருந்தாலும் சரி, பூச்சி அவ்வளோதான், அப்படின்னா நசுங்கி போயிடும். அவ்வளோதான், அப்படித்தான் இருக்கிறோம். சுவாமி நான் அப்படித்தான் இருக்கிறேன், ஆனால் உடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் சாமி. என்னைய நீ எப்படி மாற்ற போறீரு? போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் இந்தியாவில் எழுப்புதலை நம்ம காண முடியும். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏன் நம்ம மத்தியில் பேசுகிறாரு? ஏன்னு சொன்னால், நம்ம தான் ஒரு வாஞ்சையோடு இருக்கிறோம். ஒரு வாஞ்சையுள்ள மக்களாய், ஜெபிக்கிற மக்களாய், மாதம் மாதம் கூடுற மக்களாய், வாஞ்சையோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் தேவன் என்ன சொல்கிறாரு, உங்களை நான் என்ன மாற்ற போகிறேன்? பற்களுள்ள தனித்தனியாக எல்லாம் சேர்ந்து இல்லை, தனித்தனியாக ஒவ்வொருவரையும் எப்படி மாற்ற விரும்புகிறாரு. இன்றைக்கி நாட்கள் பயங்கரமான நாட்கள். பார்த்துட்டே இருக்கிறோம்ல, நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். ட்ரம்ப் அப்படி எல்லாம் அதிகாரத்தையும் கையில் எடுத்துகிட்ருக்காரு இல்லையா? உக்ரைன் நாட்டை போட்டு இது பண்ணுறாரு. உக்ரைன் என்ன ஆகுன்னு தெரில. ஜெலன்ஸ்கிட்ட பேசுகிறேன்னாரு, அவர் சைன் பண்ணாமல் வெளியே வந்துட்டார். என்ன ட்ரம்ப்புக்கு? அமெரிக்கன்ஸ் தான் நல்லா இருக்கணும், அமெரிக்க பணம் வெளியே போகக்கூடாது, ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறுத்திட்டாரு. இந்தியா அதனால ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. இப்படி எல்லா காரியங்களும் நடந்துகிட்ருக்குது. வரியை உயர்த்துறாரு. யூரோப்பியன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாரும் அவருக்கு அகெயின்ஸ்டாக எழுமி நிற்கிறாங்க. ஏன்னா எல்லாரையும் அவர் துச்சமாக பார்க்குறார். அப்படி பயங்கர ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் ஈரான் என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், என்ன திட்டம்? ஆப்ரேஷன் த்ரூ ப்ராமிஸ் 3. இந்த திட்டத்தை அவங்க வச்சுருக்காங்க. சொல்லிட்டாங்க, வெளியவே சொல்லிட்டாங்க. இந்த திட்டத்தின்படி இஸ்ரவேலின் நகரங்கள் அத்தனையும் தகர்க்கப்படும். அதில் அந்த தலைநகரம் டெல் அவிவும், இன்னும் பேர் மறந்துட்டேன், அந்த நகரம் ஹைஃபா 2 நகரங்களும் முதல்ல தரைமட்டமாக்கப்படும் சொல்லிட்டாங்க. இது எங்களுடைய திட்டம், எப்போ நிறைவேறும் தெரியாது. இவங்களும் பதிலடி கொடுத்தாச்சு. நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் பதிலடி கொடுப்போம். இந்த சூழ்நிலையில் இப்போ நம்ம உலகம் போயிட்டுருக்கு. என்னைக்கு இது நடக்கும்? அப்படி நடக்கும்னு சொன்னால் என்ன நடக்கும்? மிடில் ஈஸ்ட் எல்லாம் யாரோட சேரும்? ஈரானோட சேரும். ரஷ்யா எங்கே சேரும்? ஈரானோட சேரும். பயங்கர யுத்தம். இஸ்ரேலோட யார் சேருவா? அமெரிக்கா. பயங்கர ஒரு யுத்தத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கோமா? இந்த சூழ்நிலையில் நம்மளும் நம்ம குடும்பமும் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதே வேளையில் இஸ்ரேலில் என்ன நடந்துட்டுருக்கு? அந்த எருசலேம் ஆலயம் கட்டப்படணும். எல்லா ஆயத்தங்களும் நடந்தாச்சு. சிவப்பு கிடாரி 5 கிடாரி ரெடியாக இருக்குது. அந்த சிவப்பு கிடாரியை பலியிட்டு அவங்க என்ன பண்ணணும்? வேலையை ஆரம்பிக்கணும். ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த இடம் தான் கிடைக்கல. இந்த இடத்துல என்ன நிற்கிது? ஒரு மசூதி நிற்கிது. அது தேவனுக்கு அற்பமான காரியம். ஒரே ஒரு எர்த்குவேக்கோ அல்லது ஏதோ நடக்கலாம். ட்ரம்ப்பே ஏதோ வார்த்தையை சொல்லலாம். ஏன்னா போன தடவை எருசலேமை தலைநகர் ஆக்குனது யார்? ட்ரம்ப் அதுக்காக கொண்டு வந்திருக்கலாம். என்ன நடக்கும்னு தெரியும். அப்படியே நம்ம சுற்றி சுற்றி காரியங்களை பார்க்கும்போது அவர் சீக்கிரம் வருகிறார். அந்த அவர் வர்றதுக்குள்ளே நம்ம இந்திய நாடு என்ன பண்ணணும்? சந்திக்கப்படணும்.
நம்முடைய இந்திய நாடு சந்திக்கப்படுறதுக்கு யார் தான் நம்பி இருக்கிறாரு? நம்ம ஒவ்வொருத்தரையும் தான் நம்பி இருக்கிறார். பார்த்தோம், ஐவிடி ஊழியங்களை பற்றிலாம் நல்லா கேள்விப்பட்டோம். இப்படி நடக்கிற ஊழியங்களை தாங்க வேண்டியது யார்? நம்ம பொறுப்பு. அவனுக்காக ஜெபிக்க வேண்டியது யார்? நம்ம. அது ஒன்று தான் என் ஊழியம்ன்ட்டு இல்லை. இன்னும் எனக்கு என்ன சாமி வைத்திருக்கிறீர்? என்னை உயிரோட வச்சிருக்கிறீர எதுக்காக? எனக்கு என்ன ஊழியத்தை தருகிறீர்? இப்படி நம்ம கேட்கும்போது நம்முடைய இந்திய நாடு சந்திக்கப்பட முடியும். நம்முடைய ஒரே ஜெபம் என்னவா இருக்கணும்? என்னைக்கு உலகப்போர் வருதோ தெரியாது சுவாமி, உலகப்போரை நிறுத்தி போடும். அது நம்ம ஜெபமாக இருக்க வேண்டாம். ஏன்னா தேவனுடைய திட்டப்படி கண்டிப்பாக நடக்கும். எல்லாம் பைபிளில் இருக்குது. அதன்படி அந்த யுத்தங்கள் எல்லாம் வரும். அப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? அதுக்கு முன்னால் இந்த உலகம் முழுவதும் என்ன பண்ணணும்? சந்திக்கப்படணும். ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் நேசிக்கிறார். நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார்ல, அனுபவிக்கிறோமே. இப்போ நம்மளை மாதிரி தானே அடுத்தவங்களும், அவங்களும் கடவுளுக்குள்ளே வரணும்ல. அந்த ஆத்மா இயேசு அறியாமல் என்ன பண்ணிடக்கூடாது? இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிடக்கூடாது. ஈரானில் எழுப்புதல், முஸ்லீம் கண்ட்ரீஸில் எழுப்புதல், சைனாவில் எழுப்புதல், எல்லா இடங்களையும் எழுப்புதல். இந்தியாவுக்கு நானும் நீங்களும் தான் பொறுப்பு. என்ன சொல்ல போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? கண்களை மூடுவோமா? அப்படியே கண்களை மூடுவோமா? ஒரு நிமிஷம் நம்மையும் தேவனையும் மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? வேற யாரும் வேண்டாம். நானும் தேவனும். என்னுடைய தேவன் மாறாத தேவன். ஆம், என்னுடைய கர்த்தர் மாறாத கர்த்தர். அதனால நான் இன்னும் நிர்மூலமாகவில்லை. நோக்கத்தோடு நம்ம நிர்மூலமாகாம வைத்திருக்கிறார். யோசித்து பாப்போமா? என்னுடைய அன்பு எப்படி இருக்குது? அவருடைய அன்பு மாறாதது. அந்த அன்பை அப்படியே ருசிக்கிறமே, ரசிக்கிறமே, அந்த அன்புல திளைக்கிறமே. என்னுடைய அன்பு அவருக்கு தேவையே. நான் அந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறேனா? யோசித்து பாப்போமா? என்னுடைய அன்பு எந்த அளவுல இருக்குது? பேதுருவை போல அவர் எடுத்து வல்லமையாய் உபயோகப்படுத்த காத்திருக்கிற தேவன். என்னிடத்துல அது இருக்குதே, இது இருக்குதே, மன்னிக்கிற தேவன், மறக்கிற தேவன். அதே அன்பு, மாறாத அன்பு, எதிர்பார்த்து காத்து நிற்குதே. நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? எனக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? பரிசுத்தத்தில் மாறாதவர். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். எல்லை எங்கிலும் பரிசுத்தம்னு எழுதும்னு அப்படியே தேவனுடைய மனுஷன் பாடுறார். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம்னு எழுதும் சாமி. என்னுடைய உள்ளத்தை பாரு அப்பா, அதனுடைய அலங்கோலத்தை பாரு. அலங்கோலமா இருக்குதா? தேவனிடத்துல கேட்போம். நம்மளை பரிசுத்தமாக்குகிற தேவன் அவர். ஒப்பு கொடுப்போமா? இந்த வேளையில ஒப்பு கொடுப்போமா? அவர் சிநேகிக்கிற பரிசுத்தம், அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்மிடத்துல உண்டா? பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. வாக்கு மாறாத தேவன் நமக்கு திட்டங்களை வைத்திருக்கிறார். தெளிவா காமிச்சிட்டாரு. யாக்கோபு என்னும் பூச்சியே நம்ம பூச்சிதான். ஆனா நமக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு? பெரிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரம். அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போமா? நமக்கு முன்னால அந்த யந்திரமாக மாற்றுறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என்னை குறித்த திட்டத்தை தகப்பனே என்னில நிறைவேற்றும் சொல்லி அவரிடத்துல கேட்போமா? இந்தியாவில் ஏன் என்ன எழுப்புதல் வரல? நானும் நீங்களும் தான் காரணம். அவருடைய திட்டத்தை அறிந்தவர்களாய், புரிந்து கொண்டவர்களாய், அவருக்காக காரியங்களை செய்ய இந்த வேளையில ஒப்பு கொடுப்போமா? இந்த திட்டத்தை அப்படியே நிறைவேற்றும் சுவாமி. நீர் உண்மையுள்ளவர் சுவாமி, நீர் உண்மையுள்ளவர். திட்டத்தை மாற்றுகிற தேவனே அல்ல சுவாமி. ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுப்போமா? இந்திய நாட்டில் ஒரு எழுப்புதலை நாங்க காணணும்ப்பா. பிரத்யட்சமாய் நீரே தேவன் என்று எங்களுடைய மக்கள் அறியணும் சுவாமி. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத எங்களுடைய மக்களப்பா, 65 கோடி போய் மூழ்கிட்டு வந்திருக்காங்களேப்பா. அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறாங்களே. ஜெபிப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்தவர்களா இந்த இடத்தை விட்டு கடந்து போவோமா? அன்பின் இயேசு சுவாமி, தர்மையான வேலைக்காக நன்றியோடு மை துதிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நோக்கத்தோடு எங்களை கொண்டு வந்தீரப்பா. உடைய உள்ளத்தின் பாரத்தை, உடைய உள்ளத்தின் வேதனையை அப்படியே எங்க மத்தியில கொட்டிட்டீர் சுவாமி. ஏன்னா நாங்க உடைய இருதயத்திற்கு ரொம்ப அருகானவர்கள்,
ரொம்ப நெருங்கினவங்க சுவாமி. எங்களை அப்படியாய் நீர் நேசிக்கிறீர், அப்படியாய் நீர் நேசிக்கிறீர் சுவாமி. இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம், நேசிக்க ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை குறித்த நம்முடைய திட்டம் நிறைவேற அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒன்றும் இல்லை, நாங்கள் பூச்சிதான் சுவாமி, பூச்சிதான்ப்பா. ஆனால் உண்மை நம்புகிறோம் சுவாமி. எங்களை மாற்றுகிற தேவன் நீர் சுவாமி. உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி எடுத்து உபயோகப்படுத்தும் சுவாமி. எங்க நாடு எழுப்புதலை காணணும்ப்பா. எங்க இந்திய மக்களுமை அறிந்து கொள்ளணும்ப்பா. நீர் தான் உண்மையான தேவன் என்பதை அறிக்கையிடணுமே சுவாமி. பரலோகத்துக்கு போவதற்கான வழி அவங்க தெரிந்து கொள்ளணுமேப்பா. ஆம் சுவாமி, பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களேப்பா. அந்த 65 கோடியையும் தயவாய் நீர் சந்தியும் அந்த 65 கோடியையும் சந்தியப்பா. பிள்ளைகளாய் மாற்றப்பா. இதற்கு நாங்கள் என்ன செய்யணுமோ தெளிவாய் எங்களோட நீர் பேசும், எங்களை நடத்தும்ப்பா. எங்களை நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டோம். தொடர்ந்து ஐபிடி ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஊழியங்களுடைய தேவைகள், டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஊழியக்கார பிள்ளைகள், அவங்களுக்குரிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். ஆகவே அந்த காரியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. இந்த மாதத்தினுடைய வேத வினா போட்டி, அந்த தேர்வு வினாக்களை அண்ணா கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் ஏசாயா புத்தகத்திலிருந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த நாளில் எல்லோரும் சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிலி ஜார்ஜ், ஜானகிக்கா, சுமதிக்கா, ரத்னம், இந்திராணிக்கா. ஒரே ஒரு இதை சொல்லுங்க. கடந்த மாதம் இந்த பிரசங்களை கேள்வி கேட்டிருந்தேன். எரேமியா இல்லை பிரசங்களை கேள்வி வந்து 4வது கேள்வி, எதை பார்க்கலும் எது நல்லது. அதில் வந்து எதை பார்க்கலும் எது நல்லதுன்னு அந்த நல்லதுங்கிறது வருது. ஆனால் நீங்கள் எதை பார்க்கலும் எது நலம் அப்படிங்கிறத பார்த்து எழுதியிருக்கீங்க. அதனால் கேள்வி வந்து படிக்கிறப்போ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் எழுதணும். எதிர்பார்க்கலாம் எது நல்லதுங்கிறது 7:1 வருது. ஆனால் நீங்கள் எழுதியிருக்கிறது 5:5 எழுதியிருக்கீங்க. அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வார்த்தைகளை அப்படியாவே கவனிங்க. நல்லதுன்னா நல்லது தான், நலம் நல்ல அர்த்தம் ஒன்று தான். ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த 3வது மாதத்தினுடைய முதல் திங்கட்கிழமையில இந்த மாதாந்திர ஸ்தோத்திர கூட்டத்திற்கு தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை அழைத்து வந்து ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை, ஏக்கங்களை, ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறீர், இன்றைய தேவை என்ன, எங்களை குறித்து உம்முடைய திட்டங்கள் என்று சொல்லி தகப்பனே நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு. ஆகவே தகப்பனே, நீர் கொடுத்த ஜீவன், நீர் கொடுத்த பலன், நீர் கொடுத்த ஐஸ்வர்யம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, விசேஷமாய் இந்த நாளில் எங்கள் மத்தியில் கடந்து வந்த ஐபிடி ஊழிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த பாரத்திற்காக, தரிசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் இன்னுமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து தகப்பனே ஒவ்வொரு மொழியிலும்
உம்முடைய வேதத்தை வார்த்தைகளை ஆண்டவரே அதை டிரான்ஸ்லேட் செய்யவும், அந்த மொழி பேசக்கூடிய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு செல்லவும் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அந்த தரிசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அதனுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக. டிரான்ஸ்லேஷனில் கர்த்தாவே உம்முடைய ஞானம் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அப்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த மாதாந்திர ஸ்தோத்திர கூட்டம் நடக்கும்படியாக வீட்டை திறந்து கொடுத்ததான பிலிப்பனனுக்காக, ஜானகி அக்காவுக்காக நன்றி செலுத்துகிறோம். முதிர் வயதிலும் பிள்ளைகள் செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், கனப்படுத்தும். இன்னும் அதிகமாய் உமக்கென்று ஓட வாழ கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அண்ணனுக்கு அக்காவுக்கும் சரீரத்தில் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. இன்னும் ஆண்டவரே புது பலனோடு புது கிருபையோடு கூட உம்முடைய ஊழியங்களை செய்ய அநேகருக்கு உம்முடைய அன்பை எடுத்து செல்ல ஆண்டவர் இந்த பகுதியில் என்ன நோக்கத்திற்காக அவர்களை வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் இந்த பகுதியில் நிறைவேற கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாய் செபிக்கிறோம். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்பும். பிள்ளைகளோடு கூட உம்முடைய மாறாத கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் ஆண்டவரே இந்திய மொழிகளில் வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உம்முடைய வருகை மட்டிலும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காருங்க ஒரு நிமிஷம். இந்த தர்ம பணத்திலிருந்து ஐபிடி ஊழியங்களுக்காக ஒரு சிறு காணிக்கை நம்ம கொடுக்க இருக்கிறோம்.